ஒரு 42 வருஷமா இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கோம். பால்கோவா வெளியூருக்கு வேணும்னா ஒரு 20 கிலோ பால்கோவா ஆர்டர் கொடுக்கும். கிலோ வந்து 240 ரூபா. யாரு கேட்டாலும் 1 கிலோ பிளஸ் கொரியர் சார்ஜ் வாங்கிட்டு தனியாக அனுப்புவோம். 1 கிலோனாலும் அனுப்புவோம் கொரியர். சிறுவல்லூத்தூர் பால்கோவாக்கு வந்து 2019ஆம் ஆண்டு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதாவது சிறுவல்லூத்தூர் பால்கோவா சிறுவல்லூத்தூர்ல தான் விற்கணும், தயார் பண்ணி விற்கணும். சிறுவல்லூத்தூர் பால்கோவான்னு வேற எங்கேயும் போட்டு விற்கக்கூடாது. அதனால அந்த முத்திரை ஒன்று நமக்கு இருக்கு. இல்ல எந்த ஒரு பொருளும் சேர்க்கிறது கிடையாது. பாலும் ஒரிஜினல் பால்கோவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ சிவகாசி என்ன பட்டாஸ் ஃபேமஸ், மதுரைன்னா மதுரை மீனாட்சி, மதுரை முள்ளி, கோவில்பட்டினா கோவில்பட்டி, கடலை மிட்டாய். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர்னா வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டல் அம்மா டெம்பிள் வந்து ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கோவா மேனுஃபேக்சரிங் யூனிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ லைவாக வந்து அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்களோ நானும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள்லேருந்து ஆசை. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆண்டல் அம்மா ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து வந்திருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ண லைக் ஷேர் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சரௌண்டிங்ஸ் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு எல்லாரும் முதல் முறையாக எனக்கு வணக்கம் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வாங்க என்ன மாதிரி பண்ணாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு இப்போ வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா ஓகே சார். நம்மளோட பால்கோவா மேனுஃபேக்சரிங் என்ன மாதிரி எல்லாம் பண்றோம், நம்ம கம்பெனி பேரு, நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டலம்மா பத்தி, ஸோ எல்லாமே நம்ம யூஎஸ் கண்ணு ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. ஓகே. வணக்கம். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் பால்கோவா நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். சரிங்க. ஒரு 42 வருஷமா இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கேன். பால்கோவா கடந்த 42 வருஷம் 40 இயர்ஸா வந்து பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். ஓகே. அதை கோதை தாயார் அம்மா பிறந்த ஊர். கோவிந்தன் இங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே. இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல திருவண்ணாமலை பெருமாள் இருக்காரு. ஓகே. இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்குள்ள காட்டழகர் இருக்காரு. இதுதான் இந்த கோயில். அப்படிங்களா? இந்த கோயிலுடைய கோபுரம் தான் தமிழக அரசினுடைய முத்திரை. ஆமா, கண்டிப்பா. ஆமா. இந்த பால்கோவா வியாபாரம் வந்து ஒரு ஆண்டாள் பால்கோவா நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். ஒரு 42 வருஷமா நடத்திட்டு வரேன். இல்ல பாலும் ஜீனியும் சேர்ந்தா இந்த பால்கோவா தயாரிக்கிறது. அப்படிங்களா? சுத்தமான பாலும் ஜீனியும் சேர்ந்துதான் 10 லிட்டருக்கு 1.25 கிலோ ஜீனி ஆட் பண்ணி பால்கோவா தயார் பண்றோம். இல்ல எந்த ஒரு பொருளும் சேர்க்கிறது கிடையாது. பாலும் ஜீனியும் ஒரிஜினல் பால்கோவா. இந்த சிறுவில்லிபுத்தூர் வந்து விருதுநகர் மாவட்டத்துல சிறுவில்லிபுத்தூர் வந்து விவசாய பகுதி நிறைந்த ஏரியா. கரிசல் மண் இந்த பூமி. இந்த கரிசல் மண்ணுல விளையிற இந்த புல்லு வந்து சத்துள்ள புல்லா இருக்கிறதுனாலும், கோதை தாயார் இந்த ஊர்ல பிறந்தனாலும் இந்த பால்கோவா வந்து பால் உற்பத்தி நல்லா இருக்கும், நல்ல பாலாவும் குவாலிட்டியாவும் இருக்கும். அப்படிங்களா? இதுலதான் நம்ம பால்கோவா தயார் பண்றோம். ஓகே ஜி. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து பாத்தீங்கன்னா பால்கோவா தான் ஃபேமஸ். பால்கோவா. சோ இது நம்ம பால்கோவா மேனுஃபேக்சர் நம்ம பண்றோம். நம்ம கிட்ட இருந்து டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாராச்சும் அவங்களுக்கு தேவைப்பட்ட எந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லுங்க. நம்ம வந்து வெளியூர் தமிழ்நாடுல எல்லா இடத்துலயும் நம்ம பால்கோவா ஆண்டாள் பால்கோவா கிடைக்கும். ஓகே. வெளியூருக்கு வேணும்னா ஒரு 20 கிலோ பால்கோவா ஆர்டர் கொடுக்கும். ஸோ மினிமம் ஒரு 20 கிலோ பால்கோவா ஆர்டர் கொடுக்கும். கிலோ வந்து 240 ரூபா. 240 ரூபா. ஆமா. ஓகே. இதெல்லாமே பியூருங்க செகண்ட்ஸ் அந்த மாதிரி பண்றாங்க. எல்லாம் நம்பர் 1 குவாலிட்டி. பால்கோவா வந்து 10 லிட்டருக்கு 1.25 கிலோ ஜீனி போட்டு கிண்டுறோம். பால் அல்வான்னு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம். பால் அல்வா அது பேரு திரட்டு பால். இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். ஆமா, திரட்டு பால். அதாவது கோதை தாயாருக்கு திருமணம் முடிந்து அனுப்பும் போது பெரியாழ்வார் வந்து ஒரு பதார்த்தம் செஞ்சு அனுப்புனார். அதுதான் இந்த திரட்டு பால். அததான் இப்ப நம்ம பால் அல்வாங்கிறோம். இதை வந்து நம்ம வெளியூருக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் அனுப்புறோம். வெளிநாடுக்கும் போகுது. வெளிநாடு போகுது. சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போகுது. வியாபாரம் நல்லா இருக்கு. யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் உங்களுக்கும் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா கண்டிப்பா தாராளமா நீங்க நேர்ல வந்து பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். இல்ல நீங்க ஆன்லைன்ல பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம். இவங்க மினிமம் ஆன்லைன்ல பண்ணும்போது ஒரு மினிமம் ஒரு 20 kgs வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சப்ளை வந்து பண்றாங்க. இது நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட பண்றோம். யாரு கேட்டாலும் 1 கிலோ பிளஸ் கொரியர் சார்ஜ் வாங்கிட்டு தனியா அனுப்புவோம். 1 கிலோனாலும் அனுப்புவோம் கொரியர்ல. 1 கிலோ கஸ்டமர் டைரக்டா கேட்டாலும் 1 கிலோன்னா பிளஸ் கொரியர் எக்ஸ்பென்சஸ் சேர்த்து அனுப்புறோம். அப்படிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா எங்க கேட்டாலும் அனுப்புவோம்.
சிறுவல்லிபுத்தூர் பால்கோவாக்கு வந்து 2019ஆம் ஆண்டு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதாவது சிறுவல்லிபுத்தூர் பால்கோவா சிறுவல்லிபுத்தூர்ல தான் விற்கணும், தயார் பண்ணி விற்கணும். சிறுவல்லிபுத்தூர் பால்கோவான்னு வேற எங்கேயும் போட்டு விற்க கூடாது. அதனால அந்த முத்திரை ஒண்ணு நமக்கு இருக்கு. அதனால இங்க 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கு, 1000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்க்காங்க. சரி, நம்மளுக்கு காமிக் முடிஞ்சு எந்த மாதிரி பண்றீங்கன்னு. ஓகே, வணக்கம். வணக்கம். உங்க பேருங்களா? மணி. மணி ஜி, ஸ்ரீவல்லிபுத்தூர்னா பால்கோவா, அதே மாதிரி ஆண்டாள் அம்மா டெம்பிள் தான் ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஆமா, பால்கோவா பால் அல்வா ஃபேமஸ். அப்படிங்களா? ஓகே, நம்ம எந்த மாதிரில பால்கோவா பண்றோம், எப்படி நம்ம டீடைல்ஸ் சொல்லுங்க. நம்ம பால்கோவா பண்ணுவோம், பால் அல்வா பண்ணுவோம், கேரட் அல்வா, அது போக பால் கேக்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணுவோம். மில்க் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மில்க் ஐட்டம் எல்லாமே பண்ணுவோம். நம்ம எத்தனை வருஷமா பண்றது? நம்ம வந்து இப்போ வரைக்கும் 40 வருஷமா ரன்னிங் கொடுத்துட்டு இருக்கோம். 40 வருஷமா ரன்னிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நம்மளுக்கு காமிக்கணும் எந்த மாதிரி பண்றீங்கன்னா? காமிக்கலாம். இப்போ வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ஒரே டைம் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். நீங்க காலையில வெள்ளனே வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்த டைம் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பட் நம்ம பிரதரை வந்து எவ்வளவு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து காமிப்பாரு. ஸோ அப்படியே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம முடியுமா பாருங்க. ஜி வாங்க, ஜி பார்க்கலாம். இதான் நமக்கு இதான் பக்குவோம். ஃபுல்லா கட்டியாக எடுக்கிற பக்குவோம். ஓகே, சரக்கு ரெடியானது, சரக்கு பதம் பார்த்து எடுக்கிறது. குவாலிட்டி டேஸ்ட் பார்க்குறீங்களா? டேஸ்ட்லாம் பார்க்கணும். கட்டியாச்சுனால எங்களுக்கு தெரிஞ்சிடும். கரண்டி கிண்டும் போது அந்த கட்டியான பக்குவம் தெரிஞ்சிடும் கரண்டிலே. ஓகே, அந்த பக்குவத்தை கணக்கு பண்ணி எடுத்துக்கிடுவோம் நாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்? இதுக்கு அடுத்து நம்ம கட்டில தோண்ட மாதிரி தோண்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பால் ஊற்றி மறுபடியும் சீனி போட்டு மறுபடியும் பால் ஊற்றுறோமா? ஆமா, பால் காலி வர வரைக்கும் பால் ஊற்றி வீசுவோம். கட்டி முடிகிற வரைக்கும் நம்ம பால் இருக்கும். ஜி, நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. ஜி, இது நம்ம சட்டி செக்ஷன் முடிஞ்சு அடுத்து நம்ம போறது பேக்கிங் செக்ஷன். பேக்கிங் செக்ஷன் அங்க என்னமா பண்றோம் நம்மளுக்கு அப்படியே சொல்லுங்க. நம்ம பேக்கிங் வந்து அவங்க கேக்குறது 50-100 பேக்கிங் பண்ணுவோம். ஓகே, அது போக பால் அல்வா, பால்கோவா, இந்த மாதிரி பிரிச்செல்லாம் நம்ம கேஜி கணக்கா கேஜி கணக்கு. ஆமா, பேக்கிங் கிட்ட வாங்க, பேக்கிங் மட்டும் வாங்கி அப்படியே வாங்க வச்சு பாத்துறலாம். பால் அல்வா, பீர்கோவா. இது பால் அல்வாங்களா? ஆமா. ஓகே, பால் அல்வா. இது பீர்கோவா. இந்த கேக்கு இந்த இதுக்கு ஃபுல்லா சாப்பிடுறதுக்காண்டி பீர்கோவா. சீனி போடாம அடிக்கிற கோவா. ஓகே, அதுனா அது வந்து நம்ம பால் அல்வா. நம்ம கொஞ்சம் சட்டிலே கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்தோம்னா பால் அல்வா குவாலிட்டி ஆகும். அப்படியே வாங்க. இதெல்லாமே அது நம்ம பால்கோவா. இது பால்கோவா பேக்கிங் ஓடிட்டு இருக்கு. பேக்கிங் ஓடிட்டு இருக்கு. ஆமா, பேக்கிங் போட்டுட்டு இருக்கு. எப்படி கிராம்ஸ் கணக்கு இந்த மாதிரி வெயிட்டிங் மிஷின் வச்சு பேக் பண்ணிடுவீங்களா? ஆமா, 100 கிராம் எடை போட்டு டேர் பண்றது கிடையாது. ஓகே, எடை கரெக்டா கணக்கு 0 கணக்குல வச்சு 100 கிராம் நம்ம பேக்கிங் போட்டு அனுப்புறது. 100 கிராம் அந்த இருக்கு. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பால்கோவை ரெடி பண்ண பால்கோவை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து பண்ணுறாங்க. அதுவும் கிராம்ஸ் பொறுத்து. ஜி, எத்தனை கிராம்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம்? 100 கிராமா? ஸோ காமனாக 100 கிராம் தான் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகே, பண்ணிவிட்டு யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவீங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃபைனல். ஓகே. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது நான் ரொம்ப ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு வைடு வந்து ஃபேமஸ். இன்றைக்கி அந்த நம்ம ஷூட் பண்ணுறதுக்கான டைமு நேரம் ஸோ எல்லாமே கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கான உங்களுக்கு மெயினாக வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்து நான் பண்ணோம். ஸோ எனவே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.